सर देखो मुड़ेला बना पड़ता எல்லாம் எடுக்காவா அப்படி reflected or expand? What is the reason this is expand? Due to the heat energy, this is Increase heat energy, sir. What is another final output? Expansion due to heat. expansion. Expansion of air. Due to heat. हम फोटो काट இது வந்து ஜோஸ் அப்ரேஷன் இது கையால இருக்கிறது இந்த மோட்டாரை ஆன் பண்ணிட்டு இந்த மோட்டார் போன்ற செயற்பாடுகளை பார்க்கிறீர்கள்.
இன்னொரு மாணவன் வேக்யூம் பம்ப் செய்திருக்கிறார். மோட்டார் ஸ்விட்ச் பேட்டரி வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணி காற்று இருக்கிறனால இந்த சின்ன சின்ன கலை பொருட்கள் வந்து இதுக்குள்ள அகத்து கேட்டீங்க நான் கூட்டத்தை வரலாங்க கேட்டீங்க கவின் நான் செய்ய போகின்றது வழியிடத்தை அடைக்கும். தற்பொழுது நீரினுள் இப்போத்தலை இடும் பொழுது வாயுக்குமிழ்கள் வெளியே வருகின்றன. இதே நான் நிமிர்ந்து நிற்க வைக்கும் பொழுது வாயுக்குமிழ்கள் வெளியே வரவில்லை. இதன் மூலம் வழியிடத்தை அடைக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஜித். நான் செய்ய எடுத்த தலைப்பு சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் பற்றி. சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் இது 7 நிறங்கள். இதை நான் சுழலும் போது ஒரு நிறம் காணப்படுகின்றது. பூமி சுழல்வதால் தானங்களுக்கு சூரியனில் இருக்கும் 7 நிறங்கள் தென்படுகிறது. இது வெள்ளொளி என்று சொல்றீங்க. 7 நிறங்கள். வெள்ளொளியில 7 நிறங்கள் உண்டு. சொல்லுங்க உங்களோட பேர் அதை காட்டுங்க. சார் இது ஒரு ஸ்மார்ட் லைட் ஸ்டிக் ஒன்று சார். இந்த ஸ்மார்ட் லைட் ஸ்டிக் வந்து சார் சும்மா நார்மலான வெண்பிறவு மாதிரி இல்லை சார். இது வந்து ஏதாச்சும் ஒரு தடையில் பட்டுச்சுன்னா 30 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சு ஒரு தடையில் பட்டுச்சுன்னா இது வேலை செய்யும். போறோம் திருப்பிட்டு திருப்பி வாங்க. புதிய போட்டு வாங்க. ஓகே 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 சார் இது வந்து ஸ்மார்ட் டஸ்ட்பின் ஒன்று சார். இப்போ கொரோனா காலத்தில் இப்போ தொட்டா கிருமிகள் பரவுனால இது தொட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். திருப்பி 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 என் பேர் விகாஷ் சார். இது வந்து மின்முதலை பற்றி நான் செஞ்சுருக்கேன் சார். இது வந்து பேட்டரியால் இயங்குறதுனால இது வந்து நேரோட்டம் வயர் மூலம் பேட்டரியால் இயங்குறதுனால இது இயக்க சக்தி மின்சக்தியாக மாறுறது. இது வந்து நாங்கள் இயக்கிறதுனால இந்த இயக்க சக்தி நாங்கள் அந்த வயரான இது மின்சக்தியாக மாறுது சார். மறைமுடிவத்திலிருந்து எடுத்த வயரை நேர்முடிவிடத்துக்கு, நேர்முடிவத்துக்குரிய வயரை மறைமுடிவத்துக்கு போடும்போது ஒரு பக்கமாகும். நேர்முடிவத்துக்குரியதை நேர்முடிவிடத்துக்கு, மறைமுடிவத்துக்குரியதை மறைமுடிவிடத்துக்கு போடுங்க. இன்னொரு வகையிலையும் கையெடுங்க. சார் என் பேர் டெவின் அபிலாஷ் சார். இது வந்து சுவாசம் மாதிரி.
அதுக்கப்புறம் புவியோடு தான் நம்மளோட எல்லா படைகளையும் மெல்லிய படை. இது வந்து புல்வெற்ற கறி சார். குட் மார்னிங். நான் இன்னைக்கு செஞ்சது வந்து ஏர் கூலர். இது வந்து மோட்டார், மின்கலம், தொடுக்கும் கம்பி. அதன் மூலம் நான் வந்து அதனூடாக ஆலியம் செஞ்சிருக்கேன். இது வந்து ஏசி கூலர்னு சொல்லலாம். இது வந்து பனிக்கட்டி தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். குட் மார்னிங். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது அமிலமும் மூலமும் ஒளியின் விளையாட்டு. இது அமிலமும் மூலமும். இது வந்து அமிலம், இது காட்டி, இது நடுநிலை பொருட்கள், இது மூலம். இது மஞ்சள் நீரோட எலுமிச்சஞ்சாறு கலந்த பிந்தனியம். இது எல்லாமே மஞ்சள் நீரோட கலந்தது தான். அதே மாதிரி மஞ்சள் நீரோட வினாகி அது கலந்த பித்தனியம், அதாவது அமிலம். பினோப்பலின் மஞ்சள் நீரோட கலந்த பித்தனியம் பொழுது இதெல்லாமே அமிலம். இது தெளிந்த சுண்ணாம்பு நீரோட மஞ்சள் நீரோட தெளிந்த சுண்ணாம்பு கலக்குனா இது வரும். இது வந்து மஞ்சள் நீரோட சுவர்காரன் கலந்த இந்த நிறம். இது வந்து மெதையின் செம்மஞ்சள் கரைசலை வச்சு மஞ்சள் நீரோட கலந்த இந்த முடிவு வந்து அமிலம் மூலங்கள் காட்டிகளுடன் கலக்கும் பொழுது நிறமாற்றங்கள் ஏற்படும். இது வந்து ஒளியின் விளையாட்டு. சார் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது வந்து இருபத்தி வந்து 2 சமமா இருக்குதானே. 2 சமமா இருக்குள்ள ஒன்றுல குறையும் சார், ஒன்று கூடும். திருப்பி செய்யணும். திருப்பி இருக்க செய்யணும். ஓகே, குட் குட். சார் எனது பெயர் இது என்னன்னா வலியின் தள்ளுகை அவதானிக்கும் கருவி சார். இது என்ன பெயர் உங்களுக்கு? என் பெயர் சார் எஸ் பபிலேஷ். ஓ ஆ எனது பெயர் ஜே தில்ஷா. நான் செய்த செயற்பாடு எளிய சேமிப்பாக்கியின் மூலம் நீரை எவ்வாறு சிக்கனமாக பாவிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இதனை திறக்கும் போது நீர் வருகிறது, இதனை மூடும் போது நீர் நிறுத்தப்படுகிறது. இதன் மூலமாக அமுக்கம் தான் இதற்கு காரணம். எனது பெயர் டி மது. நான் தரம் 6இல் கல்வி கற்கிறேன். நான் செய்த செயற்பாடு ஒளிக்கற்றையின் மூலம் பாதையை கடத்துதல். இப்பொழுது இந்த பத்தியை பற்ற வைத்து அதை இந்த கண்ணாடி குவளையில் வைக்கும் போது அது வலி உருவாகும். சிறிது நேரத்தின் பின் அதை அமர்த்திய போது சிறிது நேரத்திற்கு பிறகு வைத்த போது அதை லேசர் மின்குமிழின் மூலம் செய்யும் போது அது ஒளிக்கற்றையாக பாதையை காட்டும். நான் அதிபன் அவினாஷ். 8C எனும் வகுப்பில் நான் கல்வி கற்கின்றேன். இப்போ நான் செய்த செயற்பாடு காந்த விளைவு. மின்கலம் மூலம் செப்பு கம்பி அடையும் மின் ஆணி மூலம் இது காந்தமாக்கப்படுகின்றமையால் இரும்பை கவருகின்றது. நான் 8ல் கல்வி கற்கின்றேன். இங்கே வைக்கிற நேரம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. நாங்கள் இங்கே வைக்கிற நேரம் அதை விட பிரகாசமாக இருக்குது.
இங்கே வைக்கிற நேரம் அதை விட பிரகாசம் குறையுது. ஏன்னா இந்த கம்பி நீளமாக இருக்குது. அந்த கம்பி நீளமாக இருக்கிறதுனால தடை கூடுது, விண்ணொலி வந்து குறையுது, பிரகாசமும் குறையுது. நான் பார்க்க போகிறது தொடர். இந்த பேர் வந்து அறிவரன். நான் ஐடியில் படிக்கிறேன். இது வந்து தொடர் இணைப்பு, இது வந்து சமாந்தர இணைப்பு. என் பேர் வந்து அறிவரன். நான் ஐடியில் படிக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது தொடர் இணைப்பு, சமாந்தர இணைப்பு. தொடர் இணைப்பை இங்கே பார்த்தோம்னா இங்கே 0.8 காட்டுது. இதில் வந்து ஒரு பல்ப் பழுதா போனாலும் வேலை செய்யாது. இது வந்து கொஞ்ச நேரம் தான் எரியும். இப்போ சமாந்தர இணைப்பு காட்ட போறீங்க. இப்போ சமாந்தர இணைப்பு சமாந்தர இணைப்பு 0.6 காட்டுது. இது வந்து ஒரு பேட்டரி பழுதா போனாலும் வேலை செய்யும். பல நேரம் வேலை பல மணி நேரம் வேலை செய்யும். ஒன்று வேலை செய்ய ஒன்று வேலை செய்யும். ஓகே குட். உங்களோட முடிவு என்ன? தொடரிணைப்பினால் அதிக காலம் மின்னை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் முடிவு வேப்பன் திருப்பி. வணக்கம், நான் 7B-யில் கல்வி கற்கின்றேன். எனது பெயர் இன்ஸ்ட்ரக்ஷன். வெக்யூம் கிளீனர் வந்து இந்த பேட்டரி மோட்டர் அதுகளை கடைகளில் வாங்கி நான் செஞ்சேன். மற்றது என்னென்னா இதில் வந்து சின்ன சின்ன கழிவுகள், பேப்பர், ரெஜிஃபார்ம், அந்த சின்ன சின்ன கழிவுகளை இது வந்து ஈஸியாக உள்ளுக்கு அகத்துறிஞ்சப்படும். இந்த மோட்டர் சுற்றுறனால இந்த வலி வந்து இதுல போயிட்டு காற்று வந்து இங்கே இருந்து இந்த ஊட்டைகளை இழுக்குது, பட்டருக்குள்ள இழுக்குது. வணக்கம், நான் 7B-யில் படிக்கிறேன். நான் வையானூச். இதில் வந்து நாங்கள் வந்து இந்த வெக்யூம் கிளீனரை வந்து எனது வேஸ்ட் பொருட்களை வச்சு தான் செஞ்சோம். அப்புறம் இந்த இதில் சுழல் இது கூட எனக்கு மில்க் மேடில் உள்ள அந்த மூடி தான். ஒரு பேட்டரியில் தான் இது வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கை காட்டிகளை வச்சு நாங்கள் ஒரு அமிலம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் விமேஷ். நான் தரம் 7-ல் கல்வி கற்கின்றேன். நாங்கள் இன்று என்ன பார்க்க போகின்றோம் என்றால் சூரிய குடும்பத்தினை பற்றி பார்க்க போகின்றோம். சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் உள்ளன. இந்த 8 கோள்கள் ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. சரி, இப்பொழுது நாம் கோள்களை பற்றி பார்ப்போம். முதலாவது கோள் புதனாகும். இது சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோளும் இதுவாகும். இது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் எடுக்கும். இரண்டாவதாக வெள்ளி உள்ளது. இது சூரிய குடும்பத்தில் விடியற்காலையில் வானில் தெரியும். இது சூரியனை சுற்றி வர 225 நாட்கள் எடுக்கும். மூன்றாவதாக நாம் வாழும் பூமி உள்ளது. இதில் உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் வாழக்கூடிய கோளாகும். இது சூரியனை சுற்றி வர 365.24 நாட்கள் எடுக்கும். நான்காவதாக செவ்வாய் உள்ளது. இது ஒரு சிவப்பு நிற கோளாகும். இது சூரியனை சுற்றி வர 687 நாட்கள் எடுக்கும். ஐந்தாவதாக வியாழன் உள்ளது. இது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் இதுவாகும். இது சூரியனை சுற்றி வர 11 ஆண்டுகள் 10 மாதங்கள் எடுக்கின்றன. Good morning. Today I'm going to tell about my presentation.
let's take a close look so that we understand how does it work. As we pour water inside, it flows through the red straw and fills the bottom of the bottle. Then when we turn it upside down, it flows through the green bottle and fills the middle one. After it fills the middle one, we have to make the water flow out so that it becomes a water fountain. So we have to give the pressure as the water fountain works. So let's give water and Good morning, sir. My name is Brendan Carriage and my project is water filter. This water filter will work using the air pressure. If you open the cap, the water will come. If you close the cap, the water will do not come. So this is the main thing of this. I use some waste materials as cardboard box, plastic and straw, and we can reproduce them. Thank you. Good morning, sir. I am Divesha. This is my project, hydraulic robotic arm. This can carry many heavy things and we can do anything here. If I might press the purple color, it will go up. And if I might press the yellow color, it will go forward. And if I might press green color, it will go rotate. And if I might press red color, it will open and close. Finally, we can tell because of liquid pressure. Thank you, sir. My name is Kartikeyan. My grade is 7G. My project name is water purifying system. In this, if we put dirty water, then if we put dirty water, it will give us clear water. Because the cotton will take all the dirty and it will give us clear water. My name is Aksharan. I am grade 7C. My project is this. இது வந்து மாவு சலிக்கிற மெஷின். இதில் வந்து மாவு போட்டு இது மோட்டர் ஆன் பண்ணால் அதிர்றதுனால மாவு நல்ல மாவு மட்டும் கீழே வரும். Oh, excellent. Good. My name is Sridharan. I am 7C motor car. இதில் வந்து Who is your teacher? Who is your teacher? மயூரேஷன் இதில் இந்த டயர் மட்டும் ஸ்பீடாக சுற்றுறதுனால ஒரு ரவுண்டாக போகும். இவனே எடுத்தாச்சு வேறு இது எடுத்தாச்சு மட்டம் My name is Shedharan. This is the solar energy vehicle. It's work only with sun. My name is Varishnavan. This is about solar system. There are 8 planets and 1 sun. Sun is our main energy source and light source. My name is Achudana. I am grade 6B. நான் செஞ்சது மோட்டார் போர்ட் ஸ்விட்ச் என்ஜின். Who is your teacher? லைட் Who is your teacher? லாவண்யா மிஸ். லாவண்யா மிஸ். இந்த சூஸ் My name is Harikeshan and I am
7G. My teacher's name is Prem Kumar sir. I made the experiment called generation of electricity using a lime flow. If we put here the zinc, the copper will be in positive, and it will be put here the zinc copper will be is negative. My name is Nakirat and my experiment is about acidic and basic substances. This is blue color litmus paper, and if I put this into this lime juice, it will change to color red. And this is sodium, and this is sodium bicarbonate. If I put this phenolphthalein inside this, that will change to color pink. No. இங்க வைங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இல்ல சேஞ்ச் பண்ணு. This is not OH. We need OH to produce. My name தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல. தமிழ் மீடியம் இல்ல. இல்ல சார் இங்கிலீஷ். My name is Selvishan. I am grade 6. My project is clean water. We put dirty water on this base. My name is Trishan. I'm studying in grade 7G. My teacher's name is Prem Kumar sir. This experiment is lava lamp. This is vinegar. I collect that vinegar into red, and this is vegetable oil. I put 1 spoon of baking powder into that, and baking powder and vinegar react. Baking powder reacts with vinegar and bubbles form. The carbon dioxide produced when baking powder react with vinegar, then bubbles will pop out. It's like attractive thing, but this is science trick. எனது பெயர் யுகேஷ். நான் 8Bயில் கல்வி பயில்கிறேன். நான் செய்திருக்கும் பொருள் டிவி ரிமோட்டில் ஓடும் ஒரு கார். இதற்கு நான் பயன்படுத்திய பொருள் நான் தற்போது எப்படி வேலை செய்கின்றது என்று காட்டுகிறேன். எனது பெயர் அகிலாஷ். நான் 9யில் படிக்கிறேன். நான் செய்தது நியூட்டன் தட்டு. இதை கண்டுபிடித்தவர் நியூட்டன். நியூட்டன் கண்டுபிடித்ததால் இது நியூட்டன் தட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 7 நிறங்களும் ஒன்றாக சுற்றும் போது இதில் வெள்ளை நிறத்தால் வெள்ளொளி ஆகிறது. வெள்ளொளியில் 7 நிறங்கள் காணப்படுகிறது சான்றாக அமைகிறது. I am Labishan. I am from 7G. My class teacher is Prem Kumar. Today I am going to explain about identification of umbra and penumbra. For this experiment I have used torch and a ball. When keeping this torch far from the ball, in the screen only the ball's shadow can be seen. When we keep it near to the ball, in the screen we can see the ball and the audible light in white color. This is called penumbra. Thank you. My name is VCK7. I am from 7G. My class teacher is Prem Kumar. This is the digestive system. When we are eating this food, it is going into mouth and is made into small particles and go through esophagus and store the food in stomach. And the stomach have unwanted food, the going into small intestine and go to large intestine. The anus is
machines which are working in motor. Should be saying? Should be saying? Next one. Next one is robotic cat. Okay, good. Next, this is solar car. When we show in this sunlight, this car will move. Next one is water dispenser. Next one is water dispenser. My name is Prakash. I am from 7G. My class is Prem Kumar sir. I made a respiratory system. The two balloons are represent the lungs. The balloon membrane is represent the diaphragm. When pulled out the diaphragm, the lung will expand. My name is Yasujan Kodi sir. My class is 7G. My class sir is Prem Kumar sir. I made a smart bin. This bin is working with use sensors. Oh, again? If we show the sensors, then Okay, it will good. open. My name is P. Akshayan. I am from 7G. My class name is Prem Kumar sir. I have do air pressure system. While blowing air on the balloon and keeping the bottom of the bottle, the air go and occupy space and send the water. The conclusion is air occupy space. Conclusion. The conclusion is air occupy space. Please. And we use the water pressure also. Yes, we do some water pressure. ஹலோ நான் தரம் 6F இருந்து கற்கிறேன். நான் என்ன செய்துள்ளேன் என்றால் Teacher. எனது ஆசிரியரின் பெயர் டி ஹரிச்சந்திரன் மிஸ். இது என்னவென்றால் இது ஒரு காற்றாலை. இந்த காற்றாலை எப்படி செயல்படுகிறது என்றால் காற்று வரும் பொழுது இந்த காற்றாலை சுற்றுகின்றது. சுற்றும் பொழுது இந்த மோட்டாரும் சுற்றுகிறது. அந்த மோட்டாரில் உள்ள காந்தம் அந்த அசையும் பொழுது மின் பிறப்பிக்கப்படுகிறது. அதனால் பல வீடுகளுக்கு மின்குமிழ் என்பன ஏற்படுகின்றது. நான் தற்பொழுது ஒரு மின்கலத்தின் உதவியுடன் செய்கின்றேன். பாருங்கள், இந்த காற்றாடி சுற்றுகிறது. அதன் மூலம் இந்த வீட்டில் இருக்கும் அந்த மின்குமிழும் ஒளிர்வதையும் நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு சிம்பிள் சர்க்கிட் ஒன்றை செய்துள்ளேன். இது என்னவென்றால் இந்த மின்கலத்திலிருந்து மின் பாய்ந்து செல்கிறது. அது ஆளிக்கு சென்று இந்த மோட்டாருடன் நான் இணைத்துள்ளேன். இப்போது நான் இந்த ஆளியை மூடும் பொழுது இந்த காற்றாடி சுற்றுகிறது. இது ஒரு மூடிய அமைப்பாகவும் இது கருதப்படுகின்றது. I am Kirti Loshan. I am in grade 7G. My class teacher is Prem Kumar sir. I did heat and thermal energy experiment. The balloon is now due to the heat energy because of the increase of the air. Increase the volume of the air because of the Increase the expansion volume of of the air. Expansion. expansion of Expansion air. of by air. வணக்கம், எனது வகுப்பாசிரியரின் பேர் லாவண்யா. எனது பெயர் பவித்ரன். இது வலி இடத்தை பிடிக்கும் செயற்பாடு. தற்போது இவ்வாறு இந்த கண்ணாடி குழியை உள்ளிட்டு பிறகு அதை வெளியே எடுக்கும்போது கைக்குட்டை நடைந்திருக்காது. Oh, wonderful. Okay. இது வலி இடத்தை பிடிக்கிறது என்று கூற முடியும். நன்றி, வணக்கம். என் பேர் அதிஷ் ராகு. நான் கல்வி பொருட்களினால் ஆக்கப்பட்ட நீர்ச்சுழலி ஒன்று செய்துள்ளேன். என் பேர் அதிஷ் ராகுல். நான் கல்வி பொருட்களிலான நீர்ச்சுழலி ஒன்றை செய்துள்ளேன். இதை நீரினாலும் மின்னினாலும் பயன்படுத்தலாம். இப்பொழுது பாருங்கள், நான் இதை மின்னின் மூலம் ஒளிர செய்கிறேன். பாருங்கள், மின்குமிழ் ஒளிர்கிறது. எனது பேர் கபிலாஷ்.
சுற்றுக்கு இந்த மின் சுற்றா காட்டி இதில் பேர் இதெல்லாம் போட்டிருக்கு பேர். என் பேர் வந்து தேவேஷ் கிருஷ்ணா. எங்கள் கிளாஸ் சயின்ஸ் மிஸ் வந்து கணேசலிங்கம் மிஸ். நான் வந்து 6A படிக்கிறேன். இது வந்து ஒரு மின் சுற்று. இந்த மின் சுற்றை பயன்படுத்தி நம்ம இந்த மின் சுற்றுக்கு உலர் மின்கலம், ஆளி, மின்குமிழ் மூன்றையும் பயன்படுத்தி இது செய்யப்பட்டுள்ளது. என் பேர் மாதுளன். சயின்ஸ் டீச்சர் லாவணியா மிஸ். 6Bயில் படிக்கிறேன். இந்த சுற்றோட்டு பேர் மின் மோட்டாரின் இயங்கும் மின்குமிழ். இந்த தொடுக்கும் கம்பியெல்லாம் இணைச்சா இந்த ஃபேன் சுற்றும். என்னோட பேர் அனிஷ்கர். நான் 6B கிளாஸில் படிக்கிறேன். என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து லாவணியா மிஸ். நான் வந்து இன்வாயின்ற செயற்பாடை காட்டுறேன். இது வந்து ஒரு திசையில் வச்சா மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு. குட் மார்னிங் சார். நான் எனக்கு எக்ஸிபிஷனில் என்ன செஞ்சேன்னா எரிமலையும் ஒரு சுவாச தொகுதியும் நம்மளோட சயின்ஸ் மிஸ் வந்து தேவகி ஹரிச்சந்திரன் மிஸ். இந்த கிளாஸ் வந்து 8F. இது எரிமலை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வினாக்கிரியம் சோடியம் ஹைட்ராக்சைடையும் போட்டோன்னே இது வெடிக்கும். அதே மாதிரி இந்த சுவாச தொகுதியும் நம்ம இதை கீழே இழுத்தோம்னா இந்த பெலூன் விரிவடையும். இப்படி தான் நம்மளுக்கு மனிதன் சுவாச தொகுதி. என் பேர் ரிஷால். என் கிளாஸ் சயின்ஸ் டீச்சர் நேம் வந்து ஹரிச்சந்திரன் மிஸ். நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறது வந்து டெஸ்லா மின்குமிழ். இது வந்து அதிக அதிர்வெண்ணையும் அதிக மின்னழுத்தத்தையும் குறைந்த மின்னோட்டத்தையும் உடையது. இதில் வந்து சுருளில் உள்ள மின்னோட்டத்தின் காரணமாக இந்த மின்குமிழில் உள்ள பொஸ்பரஸை தாக்கி மின்குமிழை ஒன்றினை செய்து. கிளாஸ் டீச்சர் எல்லாரும் உங்களோட பேர் சயின்ஸ் டீச்சர் என்ன செய்யறான்னு சொல்லு. வீடியோவில் ஆகும். சார் இது வந்து கப்பல் சார். இந்த பேட்டரி இருக்கு சார். இது இந்த பேட்டரியையும் இதையும் இணைக்கும் போது சுழலும். இது சுழலு சார். இது வந்து ஒரு நீர் தாங்கி. நீர் தாங்கி சார். இதில் ஒரு உலர்ந்த கண்ணாடி குழிக்குள்ள ஒரு உலர்ந்த கைக்குட்டையை வச்சு இதில் வாயு அமுக்கம் தான் பார்ப்போம். இது வந்து ஒரு என் பேர் வந்து ஆர் லித்துர்ஷன். இது வந்து ஒரு கலையுறு லாவண்யா மயூரேஷ். ஆர் உதேஷ். டி பிருத்வினன். ஆசிரியரின் பேர் ஜீன் ராபின்சன். நான் செய்தது அப்படியே டீச்சர் இருக்கா? ஸ்கூல்ல எப்படி டீச்சர் இருக்கா? ஜீன் ராபின். சயின்ஸ் படிப்பிக்கிற டீச்சர். சயின்ஸ் கலையாணி மிஸ். எனது ஆசிரியர் கலாயினி மிஸ். எனது பெயர் பி விதுவர்ஷன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நீரினால் நீர் சுழற்சியின் மூலம் மின் கிடைப்பதை இங்கு காணலாம். அனைவருக்கும் வணக்கம். கலாயினி மிஸ் கிளாஸில் எஸ் கணாதீபன். ஒளி உண்டாகும் விதம். ஒளிபெருக்கிற ரெஜிஃபோன் துண்டுகளோட கொடுக்கும் கம்பியினை இணைத்து இது உலர் மின்கலத்தோடு இணைக்கும் போது அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வின் மூலமாக ஒளி பெற முடியும். சயின்ஸ் டீச்சர் கலாயினி. என் பெயர் இ விபீஸ்வர். நான் 7F. இது வந்து நீரின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீரின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் நீர் சக்கரம். என் பேர் டி லித்தீஷன். நான் தரம் 7. செயற்பாடு காற்றின் மூலம் மின்னை உற்பத்தி செய்ய பயன்படும் காற்று.
சார்ஜ் பேட்டரி கொஞ்சத்தை எடுத்து அதுக்கடுத்து கனெக்டர் இதாகும் சார். அதுக்கடுத்து இது வந்து கூலிங் ஃபேன். இது வந்து கூலிங் ஃபேன். இதில் ஒர்க் பண்ணோன்னே இந்தியாவில் வந்து கூலிங் வரும். இது நீ உள்ளுக்கு வந்து ஒடுக்கலான் இருக்குது. ஒடுக்கலான் இருக்க கூலிங் வெளியான வரும். எளிய மின்கலம் இது வந்து கரண்டில் ஒர்க் பண்ணது. 3 LED பல்ப் இருக்கு. அவ்வளோ இது மின்கலத்திலிருந்து இணைக்கிறதுனால தொடுக்கும் கம்பியில் ஆடியையும் செட் பண்ணி எல்இடியையும் செட் பண்ணி ஒன் பண்ணால் எல்இடி டார்ச் லைட் இது வந்து மல்லி தண்ணி அதை டிட்டர்ஜென்ட் சேர்த்தா சிவப்பு கலர் ஆகும். அதில் எலுமிச்சை ஜூஸாக சேர்த்தா அப்படி மட்டை கலர் ஆகும். இது வந்து வலிண்ட அமுக்கா நம்ம ஒரு கிணறுல பற்ற வச்சுட்டு ஒரு பொட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பொட்டில் வைக்கும் பொழுது தண்ணி வந்து மேலே ஏறும். அந்த கிணறு அணையணும். அணைஞ்சவனுக்கு புகை வந்தவனுக்கு அந்த தண்ணி வந்து மேலே எழுது. இது வந்து ஒரு ஃபேன். இது வந்து எளிய மின்சுற்று. இதில் வந்து உடல் மின்கலத்தில் வந்து மறைமுறை தொடுக்கும் கம்பியில் வந்து ஆளிலிருந்து மின்கம்பில் வேலை செய்யுது. அடுத்தது வந்து மின்னோட்டம் செய்யுது. இது உடல் மின்கலத்தில் நேர்வரை தொடுக்கும் கம்பியினூடாக சென்று ஆளிலிருந்து தொடுக்கும் கம்பியினூடாக மின்விசிறிக்கு சென்று மின்விசிறி ஒளிவிடும். நான் இப்போ செஞ்சு கட்ட போகிறது கம்பியினூடாக ஒளியோடு கலக்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஜோக்கட் கோப்பையும் ஒரு நீளமான கம்பி துண்டும். நான் இப்போ காட்டுற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. நீ பேசு காற்று திசை காட்டி சார். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குக்கு எப்படி காற்று சோதனை காட்டுறது. இது சென்டைசர் பம்ப். அதாவது இந்த முழு மின்கலத்தோட இந்த ஆளியை இணைச்சு ஆளியோட இந்த பம்ப் மெஷினை இணைச்சு அந்த வயரோட இங்கே கொண்டு வந்து இந்த ஆளி அமர்த்தினா இது சென்டைசர். எனது பெயர் சச்சின். நான் தரம் 6ல் கல்வி கற்கிறேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலையாணி மிஸ் ஆகும். நான் செய்ய போகும் பரிசோதனையின் பெயர் திரவத்தினூடாக மின் கடத்தப்படும் இருப்பதாகும். இது கார்பன் கோல் இப்போ எப்படி ஒர்க் பண்ணு சொல்லுங்க. மின் சக்தி வையுங்க உள்ள வச்சுக்கொள்ளுங்க. இந்த கார்பன் கோலை இந்த உப்பு தண்ணீரில் இட்டவுடன் மின்குமிழ் ஒளிர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால் இந்த உப்பு நீரின் ஊடாக மின் கடத்தப்பட்டு இந்த ஒளிகாலும் மிருவாயானது ஒளிர்ந்தது. எனது பெயர் சூனவுதீஸ். எனது வகுப்பு 6C. எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலையாணி மிஸ். நான் இந்த கலையுரு காட்டியை செய்திருக்கிறேன். இதனுள் எந்த ஒரு பொருளை போட்டாலும் பல பிம்பங்கள் போல் காணப்படும். ஏனெனில் இதனுள் 3 கண்ணாடிகள் பிம்பத்தை தெரிப்படை செய்யும். எனது பெயர் மகிபாலன்.
நான் தரம் 6Aயில் கற்கிறேன். Teacher. எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கணேசலிங்கம். எனது விஞ்ஞான அமைப்பு மின்சுற்று. எனது பெயர் ஷைலேஷ். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினியா. நான் வெப்பமேற்றுவதன் மூலம் நீராவியினால் நீர் மேலெழும் என்பதை செய்து எனது பெயர் மகிபாலன். நான் தரம் 6Aயில் கல்வி கற்கிறேன். எனது பெயர் எஸ் சிவசாந்த். எனது பெயர் எஸ் சிவசாந்த். நான் 6Fயில் கல்வி கற்கின்றேன். நான் செய்த விஞ்ஞான அமைப்பு மின்சுற்று. எனது பெயர் ரேவன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் டி ஹரிச்சந்திரன் மிஸ். நான் இன்று மின்சுற்று ஒன்றை அமைத்துள்ளேன். மின்கலங்களில் மறைமுனைகள் நேர்முனைவு இரு பக்கங்களிலும் தொடுக்கும் கம்பியினை. எனது பெயர் யஷிகரன். எனது ஆசிரியரின் பெயர் டி ஹரிச்சந்திரன் மிஸ். நான் செய்த உபகரணத்தின் பெயர் உப்பு நீரில் மின்கடத்தல். எனது பெயர் தபிலாஷ். எனது பெயர் தபிலாஷ். நான் தரம் 6Cயில் கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கல்யாணி. எனது விஞ்ஞான அமைப்பு எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப். இதுக்கு என்ன முடிவு? முடிவு பரிசோதனை முடிவு. உப்பு கரைசல் மின்னை கடத்தும். உப்பு நீரை மின் கடத்தும். இது என்ன செய்தி? சொல்லுங்க. எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப். எனது பெயர் சுபீதன். நான் 6Fயில் கல்வி கற்கிறேன். எனது ஆசிரியர் பெயர் ஹரிச்சந்திரா. என்ன செய்தி? மின் மோட்டார். எனது பெயர் ஆதரன். நான் தரம் 8Eயில் கல்வி கற்கிறேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் குணசுந்தரம் சார். எனது விஞ்ஞான அமைப்பு சுவாச பையை செயற்படும் முறை. எனது பெயர் எல் திவ்யதர்ஷன். எனது வகுப்பு 8A. எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் யசோதா பைரதன் மிஸ். நான் செய்த செயற்பாடு LED மின்குமிழ்கள் ஒளிர்தல். எனது பெயர் சி அவினாஷ். எனது பெயர் சி அவிலாஷ். நான் 7Fயில் கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கல்யாணி மிஸ். நான் விஞ்ஞான செய்தது ஊசித்துளை கேமரா. எனது பெயர் வி பிரணேஷ். நான் தரம் 7Fயில் கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கல்யாணி மிஸ். நான் கல்யாணியோட கலாயினி.
ஆ சொல்லுங்க. சார் நான் வந்து கார் செஞ்சிருக்கேன். ஆ கார். எனது பெயர் கேசிகன். நான் செவனியில் கல்வி கற்கின்றேன். விஞ்ஞான பாடத்தின் ஆசிரியர் பிரேம்குமார் சார் ஆவார். நான் சூரிய குடும்பத்தை செய்துள்ளேன். சூரியனை சுற்றி 8 கோள்கள் உள்ளன. எனது பெயர் மித்ரேஷ். எனது வகுப்பு செவனி. நான் எனது வகுப்பு விஞ்ஞான ஆசிரியர் பிரேம்குமார் சார். நான் மின் மோட்டாரை வைத்து பல அமைப்புகள் செய்துள்ளேன். எனது பெயர் நிதிஷ். நான் செவனியில் கல்வி கற்கின்றேன். எனது சயின்ஸ் ஆசிரியரின் பெயர் பிரேம்குமார் சார். நான் செய்துள்ளது மின்மணி. எனது பெயர் பிரசாந்தன். நான் 6Fல் கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் என்ன செய்யணும்? சென்னையில் ரேடியோ வேலை செய்யாதா? எனது பெயர் ஜெயதிஷ். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் பிரேம்குமார். நான் இன்று செய்திருக்கப்படும் கண்காட்சி எரிமலையாகும். இது ஆப்பச்சோடாவையும் வினாகிரியையும் பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் செயல்பாடு எனது பெயர் திவ்யேஷ். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி. நான் செய்யப்பட்டிருக்கும் கண்காட்சி மின் மூலம் இயங்கும் காற்றாடி. இதற்கான முடிவு மின்சக்தி இயக்க சக்தியாக மாற்று காற்றாடி சுத்துகிறது. எனது பெயர் பி சுஜேன். நான் எனது வகுப்பாசிரியர் எனது சயின்ஸ் சாரின் பெயர் பிரபாகரன் சார். நான் செய்த விஞ்ஞாட்சி இது மோட்டார் ஃபைன். எனது பெயர் சாத்விகன். எனது விஞ்ஞான வகுப்பாசிரியரின் பெயர் கலாயினி. நான் விஞ்ஞானத்தில் செய்து கொண்ட விடயம் நீர்மின் உற்பத்தியாகும். இதன் செய்முறை இது சுற்றும் பொழுது இதில் மின் உற்பத்தியாகி மின்சாரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனது பெயர் அபிஷேக். நான் தரம் 6ல் கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலையாணி மிஸ் ஆகும். நான் வழியில் அமுக்கம் உண்டு என்பதை செய்து காட்டுகின்றேன். ஃபுல்லாக தாங்கிடுங்க. சரி சரிங்க. இதில் என்ன முடிவு? வழிக்கு அமுக்கம் உண்டு.
கற்கிறேன். நான் செய்யும் பரிசோதனையின் பெயர் மின் மோட்டார் காற்றாடி. இதன் முடிவு வலி உற்பத்தி செய்யப்படுகின்றது. மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனது பெயர் விஷ்ணுஜன். நான் தரம் 6E கல்வி கற்கிறேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி மிஸ் ஆகும். நான் விஞ்ஞானத்தை செய்ய போகும் விடயம் மோட்டார் போட் ஆகும். எனது பெயர் விஷால். நான் தரம் 6E கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி மிஸ். நான் இப்போது விஞ்ஞான செயல்முறை செய்ய என்ன மின் சுழலி. இதன் முடிவு மின் மோட்டார் சுழல்வதனால் அதிலிருந்து மின் பிறப்பிக்கப்படுகிறது. அதிலிருந்து மின் பிறப்பாகும். மின் மோட்டார் சுழல்வதனால் அதிலிருந்து மின் பிறப்பிக்கப்படுகின்றது. அதிலிருந்து கிடைக்கும் மின் சக்தியினால் சூழலில் வேகமாக அசைந்து டைனமோ. எனது பெயர் பசிந்து பிரஜித். நான் 6E கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி ஆசிரியை. எனது செயற்பாடு மோட்டார் கார். பேட்டரி லோசர். எனது பெயர் சஜிதரேன். நான் தரம் 7F படிக்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி மிஸ். நான் செய்துள்ள செயற்பாடு சுவாச தொகுதியின் பொறிமுறை மாதிரி அமைப்பு. இதன் முடிவு நாம் சுவாசிக்கும் பைகள் விரிந்து. எனது பெயர் சாசிகன். நான் தரம் 7F கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியர் பெயர் கலாயினி மிஸ். இது நான் செய்த பரிசோதனை பெயர் சுவாச பொறிமுறை சமன்பாடு ஆகும். வணக்கம். எனது பெயர் எஸ் சனீஷ். நான் தரம் 7F கல்வி கற்கின்றேன். எனது விஞ்ஞான ஆசிரியரின் பெயர் கலாயினி மிஸ். நான் செய்யும் பரிசோதனையின் பெயர் வளிமண்டல விளக்கம். நான் தற்பொழுது ஒரு மெழுகுவர்த்தியை குளிர பத்த செய்து மற்ற மெழுகுவர்த்தியை பத்தாமல் 10 சென்டிமீட்டர் நீளமான குவளையில் ஒரே நேரத்தில் மூடுகின்றேன். இது சிறிது நேரத்தில் அமர்ந்து விட்டது. ஏனென்றால் அதில் உள்ள ஆக்சிஜன் எரிவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது இதன் நீர்மட்டம் 2 சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளது. எனவே 10 2 பகுதியை சுருக்கினால் 5 1 பகுதி. எனவே வளிமண்டலத்தில் 5 1 பகுதி ஆக்சிஜன் உள்ளது என கருதப்படுகிறது. என் பேர் அபிஷேக். நான் 7E கல்வி கற்கிறேன். எனது வகுப்பாசிரியர் பேர் பிரேம்குமார் சார். நான் இப்போது ஒளிரும் மின்விளக்கை தற்போது இரவில் எங்கே போனாலும் கழிவான நீர் வருது. வெறும் மண் மட்டும் இருக்கனால அசுத்தமான நீர் வருது. உங்களோட பெயர் வகுப்பு டீச்சர் சொல்லுங்க. அபிஷன். உங்களுடைய பெயர்? என் பேர் அபிஷன் கேதிஸ். கிளாஸ் டீச்சர் பேர் இந்துஜா மிஸ். சயின்ஸ் டீச்சர் லாவண்யா. என்ன செய்யிருக்கிறீங்க? மூடுபடை காட்டும் செல்வாக்கு. மூடுபடை
கொஞ்சம் அசுத்தமான நீர் வருது. இது வந்து மண் மட்டும் இருக்கனால தண்ணி ஊற்றுனா கலங்கலான நீர், ஃபுல்லாகவே அசுத்தமான நீர். என்ன முடிவு முடிவு என்ன முடிவு முடிவா இதுல என்ன சொல்ல வாரீங்க? மண்ணரிப்பை தடுக்கலாம். எப்படி தடுக்கிறது? மூடுபடை தாவரங்கள் வளர்ப்பதன் மூலம் சொல்லுங்க. தாவரங்கள் வளர்ப்பதன் மூலம் மூடுபடைகளை நிறைய வளர்க்கல், தாவரங்கள் நிறைய வளர்க்கல், மண்ணரிப்பை தடுப்பதற்கு தாவரங்கள் வளர்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆட்சியரின் அளவை நாங்கள் நேற்று முன்தினம் காணக்கூடியதாக அந்த வகையில் அங்கு ஒரு நல்ல நிகழ்வை ஒழுங்குபடுத்தி வழிபடுத்திக் கொண்டிருக்கின்ற அதேபோல இந்த நிகழ்வினை வழிபடுத்திக் கொண்டிருக்கின்ற பாடசாலையுடைய பிரதி அறிஞர்கள், உதவி அறிஞர்கள், தலைவர்கள், கருநிலைப்பாளர்கள், குறிப்பாக விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்புள்ளது அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலை என்பது தனியே அறிவினை மட்டும் வழங்குகின்ற ஒரு நிலையம் அல்ல. இந்த அறிவுக்கு அப்பா அறிவு, மனப்பாங்கு, அதேபோல் பயிற்சி தொடர்பான திறன்கள் என்று பல்வேறுபட்ட திறன்களை வளர்க்கின்ற ஒரு நிலையமாக பாடசாலை காணப்படும். ஒரு பாடசாலையை கற்ற மாணவன் இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறிய சமூகத்தினை எவ்வாறு நோக்குகின்றான், உலக சவால்களை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்கின்றான், எவ்வாறு அவனுடைய சிந்தனை ஆற்றல் விரிந்திருக்கின்றது என்பதுதான் அந்த மாணவன் கல்வியை கண்டிப்பான் என்பதற்கு எடுத்துக்காட்டாங்க. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தர்க்கிக்கும் திறன், நியாயிக்கும் திறன், அதே போல பிரித்தறியும் ஆற்றல் போன்றவை இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக அவசியமானவையாக இருக்கு. தனியே நூல்களை மட்டும் கற்பதுடன் நின்றுவிடார். அந்த நூலிலே கற்ற விடயங்களை எவ்வாறு அனுபவ ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அறிய வைப்பதற்கு இந்த கண்காட்சி ஒரு பேருதவியாக அமைகிறது. தனியே விஞ்ஞான தொழில்நுட்ப நுட்பங்களை புத்தகங்களில் படித்ததற்கு அப்பால் அவற்றை தங்களுக்கு கிடைத்த வளங்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் மிக அற்புதமாக செய்திருந்தார்கள். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவின் தாக்கம் உங்களை பல்வேறு வகையிலே அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சவால்களின் மத்தியிலும் எங்களுடைய பிள்ளைகள் மிக குறுகிய காலத்திலே மிக ஆற்றல் மிக்க ஒரு நல்ல கண்காட்சி ஒன்றினை ஏற்படுத்தி தந்து தங்களுடைய திறன்களை மத்திய மாணவர்களுக்கு காட்டியிருக்கிறார். உண்மையிலே அந்த ஒரு நல்ல நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அதேபோல் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றால் சிறிது ஒதுங்கினவர அன்பு செல்வங்களை உங்களுக்கு பாடசாலை ஒரு களம். அந்த களத்திலே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொணர வேண்டும். இந்த இந்து கல்லூரியிலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவன் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த இந்து கல்லூரி ஒரு களமாக அமையும். அந்த வகையிலே இந்த முறை பங்கு பெற்றாத மாணவர்கள் அடுத்தடுத்த கண்காட்சிகளிலாகும் அல்லது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலாகும் உங்களுடைய அனைத்து ஆற்றல்களையும் வெளிப்படுத்தி உங்களை இங்கே ஒரு நிறுத்த வேண்டும். இந்த இடத்திலே உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு நல்ல கைங்கரியத்தை எங்களுடைய வேலிலான் சார் அவர்கள் முன்தொடர்ந்தார். அனைத்து ஆசிரியர்களும் அவருடன் இணைந்தார்கள். பாடசாலை என்பது ஒரு கூட்டு சமூகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து ஆசிரியர்களும் ஒன்றாக நின்று மிக அருமையாக ஒரு குறுகிய காலத்திலே இந்த கண்காட்சி நடைபெற்றது. விஞ்ஞான நுட்பங்களை பொறுத்தவரை, குறிப்பாக அந்த விஞ்ஞானத்தில் இருக்கின்ற கொள்கைகளை பொறுத்தவரை அவற்றை தனியே படிப்பதிலும் பார்க்க அவற்றை அனுபவ ரீதியாக செய்கின்ற போது குழந்தை நிறைய திறன்களை விருத்தி கொள்கின்றது. அதேபோல் அதை நினைவில் நிறுத்துவதும் இலகுவாக அமைகின்றது. ஆகவே அந்த நினைவிலே நிறுத்துவது என்பது தனியே புத்தகங்களை மனனம் செய்து கொண்டிருப்பதிலும் பார்க்க அந்த இவ்வாறான பயிற்சிகளை செய்வதன் ஊடாக கண்காட்சி என்ற பெயரில் ஒவ்வொரு பிள்ளையும் பல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அங்கு ஒரு மிக அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே இந்த கொரோனா தாக்கங்கள் குறைந்தால் நாங்கள் நிச்சயமாக இவ்வாறு பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பாடசாலை வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு நான் உங்கள் முன் பேசும்போது இந்த கண்காட்சியை பற்றி நினைக்கும் போது நான் எனது இளமை காலத்தில் எனது பாடசாலை எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எண்ணி பார்க்கிறேன். 2 தடவைகள் தான் எனக்கு அவ்வாறான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நான் இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கிறேன். உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வந்தாலும் அந்த பாடசாலையிலே நீங்கள் செய்த கண்காட்சி, அதிலே நீங்கள் வைத்த பொருள், அதை தொடர்பாக ஆசிரியர்கள் உங்களிடம் கேட்ட கேள்விகள், மற்ற மாணவர்கள் உங்களுக்கு தந்த ஊக்கம், இவை என்றும் உங்கள் நினைவில் நிழலாடிக் கொண்டிருக்கிறது.
அதேபோல் இந்த கண்காட்சியினூடாக நீங்கள் செய்கின்ற போது அந்த செய்கை உங்களுக்கு பரீட்சையின் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற போது கூட இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வரும், இலகுவாக பரீட்சை வினாத்தால் கூட நாங்கள் விடையளித்து விடலாம். இதை எல்லாவற்றிற்கும் அப்பால் இந்த விஞ்ஞானத்துறையின் மீது நீங்கள் கொடுக்கின்ற நாட்டம் மிக முக்கியமானது. பொதுவாக கலை அல்லது வர்த்தக துறைகள் மீதே அதிக பிள்ளைகள் நாட்டம் கொடுக்கிறார். ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கிய ஒரு ஜாப் மார்க்கெட்டாக, அதாவது வெளியில் இருக்கிற டிமாண்ட் உள்ள மார்க்கெட்டாக இருப்பது விஞ்ஞானத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளும் கல்வி. ஆகவே ஒவ்வொரு பிள்ளையும் இலகுவாக விஞ்ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்கு இந்த கண்காட்சி ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் தவணைக்கு ஒன்றாவது நாங்கள் இவ்வாறு செய்வோம். இது தரம் 6, 7, 8, 9 மாணவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி. இதே போல உயர்தர பிரிவு மாணவர்கள் இருக்கிறார்கள், அப்போது சாதாரண பிரிவு மாணவர்கள் இருக்கிறார்கள், அதே போல மறுபுறம் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அடுத்தடுத்த தவணைகளும் இவ்வாறான பல ஏற்பாடுகளை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த விஞ்ஞான பாட ஆசிரியர்களுக்கு நான் மீண்டும் எனது நன்றிகளை கூறி, தொடர்ந்தும் அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலையின் ஆதரவு கிடைக்கும், தொடர்ந்தும் இவ்வாறான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெற்றுக் கொள்வதை நன்றி. வணக்கம். மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுடைய காத்திரமான கருத்துக்கள், இவற்றை நீங்கள் கருத்தில் எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மாணவர்களே, நமது இந்த செயற்பாட்டுக்கு அதிபர், உப அதிபர்கள் மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்கள், ஏனைய ஆசிரியர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மாணவரை பொறுத்தவரையும் சமூகத்தை பொறுத்தவரையும் எங்களுடைய மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஏதடான். ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோப் இருக்கிறது, கிரேட் மைண்ட் டிஸ்கஸ் ஐடியாஸ், அவேலேட் மைண்ட் டிஸ்கஸ் ஈவென்ட்ஸ், லிட்டில் மைண்ட் டிஸ்கஸ் பீப்புள், வெரி லிட்டில் மைண்ட் டாக் அபவுட் themselves. அதாவது கிரேட் மைண்ட், பெரிய மனிதர்கள் ஐடியா சொன்னால் எப்பொழுதும் பரிமாறிக்கொள்வார். அவரேஜ் சாதாரண மனிதர்கள் அன்றாட காட்சிகள், என்ன சாப்பிட்டீங்க, என்ன உடுத்தீங்க, கிரிக்கெட் பார்த்தீங்களா, T20 பார்த்தீங்களா, ரெஸ்லிங் பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு, அன்றாட நிகழ்ச்சிகளை பற்றி பேசுபவர்கள் அவரேஜ் மைண்ட். லிட்டில் மைண்ட், சின்ன மனிதர்கள் அடுத்த மனிதர்களை பற்றி குறை சொல்லி அல்லது வேறு ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள், சின்ன மனிதர்கள். இன்னும் ஒரு கட்டக்கரை இருக்கிறது, வெரி லிட்டில் மைண்ட் டாக் அபவுட் themselves, தங்களையே மீட்டிக் கொண்டிருப்பார்கள். இதிலே இந்த கிரேட் மைண்ட் எல்லாம் கையெழுத்தணும். நாங்கெல்லாம் கிரேட் மைண்ட். வெரி குட். நீங்கள் எல்லாம் ஐடியாஸ், கண்காட்சிக்குரிய பல விடயங்களை கையாண்டிருக்கிறீர்கள். அவரேஜ் மைண்ட் நாங்கள் எப்பொழுதும் கையை கீழே விடுங்கள். அவரேஜ் மைண்ட் கையெழுத்துங்க. நாங்கள் சினிமாவை பற்றி பேசுவோம், ஜிம்னாஸ்டிக் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னதன் கையெழுத்துறான் 2-3 பேர் இருக்கிறான். அவரேஜ் மைண்ட். அவரேஜ் மைண்ட் எல்லாம் கிரேட் மைண்ட் ஆக வேண்டும் வெகு விரைவில். லிட்டில் மைண்ட் அடுத்தவனையை பற்றி பேசிக்கொண்டு திரிவார்கள். அப்படி இல்லை, பெருமையாக இருக்கிறது. இந்த கல்லூரியின் மாணவர்கள் எல்லாம் அநேகமாக பெரும்பான்மை கிரேட் மைண்ட், பெரிய எண்ணங்கள், பெரிய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியின் அவசியம் பற்றி அதிபர் அவர்கள் தெளிவாக எடுத்துக் கூறியிருந்தார்கள். ஒவ்வொரு மாணவனும், இந்த இந்து கல்லூரியினுடைய நோக்கம், இங்கு கற்கின்ற ஒவ்வொரு மாணவனும் கல்வி கேள்விகளில் சிறந்து தனது ஆற்றல்களை வளர்த்து இந்த சமூகத்தில் பயனுள்ளவனாக அமைய வேண்டும் என்பதை. இந்த பாடசாலையில் இருந்து யாரும் வீணாக போகக்கூடாது என்பது பாடசாலையின் கொள்கை. அதற்கு ஏற்றவாறு நிறைய நல்ல சிந்தனைகளுடன், மாணவர்களுக்கு ஏற்ற பல புதிய திட்டங்களுடன் நமக்கு ஒரு நல்ல அதிபர் கிடைத்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. உண்மையிலே இந்த கண்காட்சியை நாங்கள் சிறிதளவில் நிகழ்த்துவதற்கு தான் இருந்தோம்.
போன மார்ச் மாதம் விஞ்ஞான ஆசிரியர்களிடம் இதை பற்றி யோசித்தோம். வகுப்பு அளவில் சிறிதாக வைப்போம் என்று யோசித்தோம். அதன் பின் எதிர்பாராத விதமாக பாடசாலை மூடப்பட்டு விட்டது. 6-7 மாதங்கள் கூடியிருந்தது. அப்பொழுது நாங்கள் யோசித்தோம் ஜூமில் இதை செய்வோம். ஆனால் இந்த கருத்துக்களை அதிகமாக உள்வாங்கி அதிக மாணவர்களை தயார்படுத்திய பெருமை பிரேம்குமார் சேரை சேரும். அவருக்கு நாங்கள் மிகுந்த பாராட்டை கொடுத்தோம். அதாவது நான் பாடசாலை இப்பொழுது ஆரம்பித்தவுடன் முதல்லே வந்து கேட்டார், என்னிடம் 45-50 ஆப்ஜெக்ட் இருக்கிறது, ப்ரொஃபசர் வைப்போம். அப்போது நான் அதிபரிடம் கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன். அப்பொழுது அதிபர் சொன்னார், ஜூமில் வேண்டாம், நீங்கள் லைவா நேரடியா பிசிக்கலா செய்யலாமே, நான் வேண்டிய ஆதரவு தருகிறேன் என்று எங்களை உற்சாகப்படுத்தினார். அதன் பின் மிகவும் துடிப்பாக செயற்பட்ட ஆசிரியர்கள் கணேசலிங்கம் மிஸ், லாவண்யா, மயூரேசன் மிஸ், லாவண்யா மிகவும் துடிப்பாக செயற்பட்டு அடுத்த கிழமையே எனக்கு மேலும் 20 பேர்களை தந்தார்கள். இப்பொழுது எங்களுக்கு 60 ஆகிவிட்டது. அப்போ நாங்கள் யோசித்தோம், இந்த கண்டில் போதுமானது 60 வைப்பதற்கு. அதன் பின் பார்த்தால் ஹரிச்சந்திரன் மூச்சு இழைக்க நான் நிற்கும் வகுப்புக்கு ஓடிடுவார், எனது மாணவன் அது செய்திருக்கிறார், எனது மாணவன் இது செய்திருக்கிறார், அதனை உள்வாங்குங்கள். கலாயினி மிஸ், குணசுந்தர் சார், சிவசுதன் சார், சுனந்தி மிஸ், அவ தற்காலிகமா இப்பொழுது இல்லை, அவ இருந்தா அவ இன்னும் வினைத்திறனுடன் ஏற்பட்டிருப்பார். உண்மையிலேயே இந்த விஞ்ஞான ஆசிரியர்கள் மிகவும் ஒற்றுமையாகவும் வினைத்திறனுடனும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசிரியருடன் நாங்கள் பணியாற்ற கிடைத்தது எனது வாழ்நாளில் பெரியோடு அற்புதமாகவே கருதுகிறேன். இவ்வாறு ஒரு சயின்ஸ் பேனல் எனக்கு முந்தி கிடைக்கவில்லை. இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு செய்திருப்போம். எனவே எங்களுடைய விஞ்ஞான ஆசிரியர்கள் மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள், உங்களை நன்றாக வழிபடுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய கண்காட்சி முழுவதும் அவர்களுடைய வழிகாட்டல் நடைபெற்றது. குறிப்பாக கணேசலிங்கம் மிஸ் ஒவ்வொரு நாளும் கோல் அடித்து, சார் அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கோ, நிறைய ஆலோசனைகள். போன வெள்ளிக்கிழமை எனக்கு கோல் எடுத்து அட்வைஸ் கொடுத்தார், என்ன சார் நீங்க இன்னும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் போடவில்லை. நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை கண்காட்சி இப்ப போட்டா அவங்க மறந்துவான். இல்லை சார், நீங்க இப்பயே போடுங்க. அதுக்கு பிறகு நான் இந்த அறிவுறுத்தல்களை உங்களுக்கு வழங்கி இருந்தேன். அவ்வாறு துடிப்பாக செயற்படுபவர்கள் எங்களுடைய விஞ்ஞான ஆசிரியர்கள். உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் குருகுலம் என்ற ஒரு நிகழ்ச்சி, அதிலே தகுதியான ஆசிரியர்களை தான் எடுப்பார்கள், எல்லாரையும் எடுப்பதில்லை. விஞ்ஞானத்தில் அகில இலங்கை ரீதியில் 6 ஆசிரியர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். 6 ஆசிரியர்கள். அந்த 6ல் 3 ஆசிரியர்கள் இந்து கல்லூரியை சேர்ந்தவர்கள். பெருமைப்படுங்கள். அது சிவசுரன் சார், குணசுந்தர் சார், 3வது நான். 3 பேர் இந்து கல்லூரியில் இருந்து பங்கு பெற்றுகின்றோம். நாங்கள் பாடசாலைக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே பாடம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். நமது கண்காட்சி எந்த பக்கசார்பின்றியும் நடுநிலையமாக செயற்பட வேண்டும், நேர்மையாக உண்மையாக இந்த முடிவுகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக நாங்கள் 3 பேரை தேடி திரிந்தோம். உண்மையிலேயே 3 நக்கீரர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். சிவபெருமானை மாறுவேடம் பூண்டு நெற்றி கண்ணை திறந்து காட்டி தவறான காரியம் செய்யணும், குற்றம் குற்றம் என்று கூறக்கூடியவர்கள் 3 பேர். பிரபல ரசாயனவியல் ஆசிரியர் ஜி பரமேஸ்வரன் அவர்கள், ரசாயன ஆசிரியர் டெனிஸ் அவர்கள், ரசாயன ஆசிரியர் தினேஷ் அவர்கள், 3வது பிரபல பௌதிகவியல் ஆசிரியர். அதாவது உயர்தரத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் வீடியோவாக பதிவு செய்து நாட்டில் உள்ள சகலரும் பயன்படுத்த வேண்டும் என்று யூடியூபில் போட்டிருக்கிறார் சக்திதரன் அவர்கள். இந்த 3 பேரும் மிகவும் சிறப்பாக பணியாற்றி நமக்கு இந்த கிரேட் மைண்ட் பற்றி முதல்ல சொன்னான். இன்னொரு கிரேட் மைண்ட் இருக்கிறது. கிரேட் மைண்ட் திங்க் அலைக், ஒரே மாதிரி யோசிப்பார்கள்.
நாங்கள் யார் யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் நினைத்திருந்தோமோ நாங்கள் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அதை தந்திருக்கிறது எங்களுக்கு அற்புதமாக இருந்தது. எங்களுடைய நடிப்பும் அவர்கள் ஒவ்வொரு பரிசோதனையையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் மிகவும் நுட்பமாக அவதானித்து இந்த புள்ளிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி. உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ் தரமானதாக அமைய வேண்டும் என்று நான் ஜனோ சாரை அணுகியிருந்தேன். அவரே எங்களுக்கு இந்த தரமான ஒரு அச்சுக்கூடத்தை மிகவும் பொறுமதியான ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கியிருந்தார். அதிலே வருகின்ற வசனங்கள், அந்த வசனங்களை நான் அமைத்து ஸ்ரீதரன் மீது ஆங்கில ஆசிரியரிடம் அனுப்பினேன். அவர் திருத்துவது, நான் பிரிண்ட் கொடுப்பது, பிரிண்டர் திருப்பி என்ன கேட்பது, நான் ஸ்ரீதரன் மீசை கேட்பது, அவற்றை அதிபருக்கு அனுப்புவது, இப்படி 10 முறை அதனை திருப்பி பார்த்தோம். ஏன் ஒரு எழுத்துப்பிழை கூட வரக்கூடாது என்பதற்காக சலிக்காமல் ஸ்ரீதரன் மீசை அவர்கள் அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அடுத்து எங்களுடைய 6-7 கோஆர்டினேட்டர்ஸ், 8-9 கோஆர்டினேட்டர்ஸ், அனிதா மிஸ், கலாரன் மிஸ், எந்த செய்தி போட்டாலும் இருவருக்கும் போட்டியோ தெரியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் இதுதான் அவருடைய கொள்கையா இருக்கும் போல். நான் ஒரு மெசேஜை போட்டால் எழுத்துப்பிழை வர்றதுக்கு முன் அவர்கள் பயிர்ந்து விடுவார். நாம நிச்சயித்து அங்க ஒரு எழுத்துப்பிழை இருக்குன்னு திருப்பி அதை அழிச்சு போட வேண்டிய நிலைமை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பது போன்று இருவருக்கும் போட்டியோ தெரியவில்லை. அவ்வளவு விரைவாக ஏற்பட்டு எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஏற்படுத்த, ஆசிரியர்களை வழிபடுத்த அவர்களுடைய உதவி பெருமையாக அமைந்திருந்தது. அதிபருடைய ஆசை இந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் அதில் பங்கு பெற்றிய ஒவ்வொருவரையும் ஒளிப்படம் எடுக்க வேண்டும், அதை வீடியோ பண்ண வேண்டும். அதற்காக நீங்கள் செய்த உபகரணங்களை சிதைத்து விடாதீர்கள். அப்படி சிதைத்திருந்தாலும் திருப்பி அதனை அழகாக செய்து வைத்திருங்கள். மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கும் போது நாங்கள் 5 பேராக கூப்பிட்டு அதனை ஒளிப்பதிவு செய்து இந்த பாடசாலையில் நிரந்தர வைப்பில் வைக்க வேண்டும் என்று அதிபர் விரும்புகின்றார். எனவே தயவு செய்து இவற்றை கவனமாக வைத்திருங்கள். ஒளிப்பதிவுக்கு அழைக்கும் போது நீங்கள் அன்றைக்கு காட்டிய ஆர்வத்துடன் அதனை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். அடுத்து நமது அமைப்புகளுள் அதிக அமைப்பை கொடுத்திருக்கிறார் பிரேம்குமார் சார். 37 அமைப்புகள் அவருடையது. அடுத்து கலாயினி 35 அமைப்புகள் கலாயினி அவருடைய நோக்கில் இருந்து வந்திருக்கிறார். மூன்றாவது லாவண்யா மயூரேசன் 25 அமைப்புகள் அவருடைய அமைப்பு வந்திருக்கிறார். கணேசலிங்கம் 15 அமைப்புகள், ஹரிச்சந்திரன் 15 அமைப்புகள், பகீரதன் 4 அமைப்புகள், காணல குணசுந்தர் சார் 3 அமைப்புகள். அடுத்ததுக்கு கை தட்டி விடாதீர்கள். எனது வகுப்பில் இருந்து ஒன்றுதான் தட்டி விடாது. காரணம் அதிகமான மாணவர்கள் 6-7 பயன்படுத்தி பங்கு வெட்டியவை. அந்த வகுப்புகளில் பாடுபடுப்பதில்லை. 9ஆம் வகுப்பில் இருந்து ஒரு மாணவனுடைய காதில் இந்த விடயங்கள் ஏறி இருக்கிறது, ஒரு மாணவர். அத்துடன் 6ஆம் வகுப்பில் மொத்தமாக 67 மாணவர்களும், 7ஆம் வகுப்பில் 60 மாணவர்களும், 8ஆம் வகுப்பில் 12 மாணவர்களும், 9ஆம் வகுப்பில் இருந்து 5 மாணவரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இவர்கள் அதனை விளையாட்டாக எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய அறிவிப்புகள் சீரியஸாக எடுக்கப்படாததான் காரணம். இந்த முறை பங்கு பெற்றாதவர்கள் அடுத்தடுத்த கண்காட்சிகள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பது நமது அதிபருடைய விருப்பம். அடுத்த ஜூன் மாதம் அளவில் அடுத்த கண்காட்சியில் பங்கு பெற்றுவோம் என்பவர்கள் கையெழுத்துங்கள். அடுத்த கண்காட்சி மிகவும் உயர் தரத்தில் அமைய போகின்றது. இந்த கண்காட்சியில் ஓகே, வெரி குட், பாராட்டுகள் மாணவர்களே. அதற்காக நீங்கள் வீண் பொழுதுகளில்
செலவழிக்க வேண்டாம். சினிமா, விளையாட்டு, கம்ப்யூட்டர் கேம், பொழுது ஜூம் கல்வியால எல்லாட்ட கையிலையும் போன வச்சு உருட்டி பழுதை வீணாக்குகிறீர்கள். அந்த டைம் நீங்கள் அடுத்த செயற்பாட்டில் பங்கு பெற்ற வேண்டும். இது ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஆக்டிவிட்டிஸை உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்கள். எனவே அடுத்த இந்த பரிசோதனையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை கருத வேண்டும். விஞ்ஞான பரிசோதனைகளில் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. பாதுகாப்பு. அதனால் நான் லேபில் இருந்து செலக்ஷன் வைத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் அறகுறையாக செய்திருந்தாலும் கொண்டு காட்டு சொல்லியிருந்தோம். பல மாணவர்கள் கொண்டு காட்டினார்கள். அப்பொழுது திருத்தங்களை சொல்லிவிட்டிருந்தோம். ஏனென்றால் சில அமிலங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவற்றை நீங்கள் மோசமாக கையாண்டால் கண்பார்வை கூட போகக்கூடும். உண்மையிலே இந்த பரிசோதனைகள் செய்யும் பொழுது அதற்கான உடுப்பு இருக்கிறது, கைக்கு கிளவுஸ் இருக்கிறது, தலைக்கு ஒரு கவுன் இருக்கிறது, எல்லாம் போட்டுத்தான் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் வெற்று கைகளால் செய்கின்றோம். உண்மையில் தவறான முறை. ஆனால் மாணவருடைய முயற்சி சிறிய பரிசோதனை என்றால் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. மாணவர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். நாங்கள் பாடசாலையிலிருந்து மின்சாரம் கூட பாதிக்க விடவில்லை. ஏனென்றால் மாணவர்கள் தவறாக மின்சாரத்தை பயன்படுத்தி அதனால் ஏதாவது விபத்துகள் ஏற்படுமா? அதனால் நாங்கள் ஒவ்வொரு அமைப்பையும் கொண்டு காட்ட சொல்லியிருந்தோம். எனவே உங்கள் அமைப்புகள் வார மே மாதம் 34 தேதிக்கு இடையில் வர வேண்டும். ஒன்றுக்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம். அடுத்த கண்காட்சி மிகவும் தரமாக நடைபெறும். இன்று நடைபெற்ற இந்த விழாவின் கண்காட்சியில் வெற்றிக்கு உழைத்த சகல மாணவர்களும் அவருடைய பெற்றார்களும் விஞ்ஞான ஆசிரியர்களும் இணைப்பாளர்களும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் அதிபர், உப அதிபர்கள், அவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் யாவருக்கும் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது மிகவும் சிறப்பாக செயல்பட்ட 10 பேருக்குரிய பரிசுகள் வழங்கப்படும். அதிபர் அவர்களை கௌரவமாக அழைக்கிறேன்.